அடுத்தது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக வரக்கூடிய மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவு தயவுசெய்து பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்க சொல்கிறாங்களா, வயசில் பெரியவங்க சொல்கிறாங்களா, அம்மா சொல்கிறாங்களா, அப்பா சொல்கிறாங்களா, அண்ணன் சொல்கிறாங்களா, இல்லை ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கோங்க. நான் அப்படின்ற அந்த தலகணத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டிங்கன்னா, ஈகோ விட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை அந்த ஈகோவில் தான் இருப்பேன் அப்படின் போது பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்கிறோம்ல, கதிகமாக உழைக்கிற மாதம் இந்த மாதம். நீங்கள் எவ்வளோக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கான அந்த கூலி கிடைக்கும். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்து ஜாலியாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ செல்லுபடி ஆகாது. ஏன்னா கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காசு வரும். அந்த வர காசை சேர்த்து வைக்கிறது பழகிக்குங்க. காசு தான் வருது அப்படின்னும் போது செலவு பண்ணிடாதீங்க. ஆமாம், காசு வருது அப்படின்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் பார்க்கும்போது அந்த காசு வரது தடைப்பட்டு போச்சுன்னா பாதிக்கப்படுவது நீங்கள் தான். ஸோ அப்படின்னும் போது சேர்த்து வைங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என் ஃப்ரெண்டு தான், அவனை நம்பி நான் தரேன், இதை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி பிரச்சனை மாட்டிக்காதீங்க. வண்டி ஓட்டுறீங்களா பார்த்து தினமாக ஓட்டுங்க. இல்லை வண்டி பிரச்சனை கொடுக்குதா அந்த வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு விடுங்க. இல்லை சார் வண்டியில் பிரேக்கு பெருசாக பிடிக்காது, நான் அப்படியே காலில் தேய்ச்சின சிலலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சில் நிப்பாட்டாங்க வண்டியை. இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அடிப்பட்டால் பாதிக்க போகிறது நீங்கள் தான். இல்லை எதிர்க்க எப்போ விட்டிங்கன்னா அவன் பாதிக்கப்பட போகிறான் அவங்களால. அதான் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு போவீங்க. அதனால் வந்து வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து ஓட்டுங்க. ரெண்டாவது ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அசைவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தவிருங்க. நீங்கள் பகல் நல்லா சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க. நைட்டில் சாப்பிடுங்க அசைவம் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டாக இருக்க பாருங்க. அப்படின்னும் போது இந்த உடல் உபாதை பிரச்சனைகளையும் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இது இந்த வீட்டுக்கு அதிபதி சனியே வர்றதுனால நீங்கள் இந்த மாதம் நிறைய கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இயல்பாகவே இந்த வீட்டுக்கு அதிபதியே சனிதான்றதுனால இவங்களுக்கு அப்படித்தான் தொடர்ச்சியாகவே இருக்குமா, இல்லை குறிப்பாக இந்த மாதம் மட்டும் ரொம்ப அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்குமா? அது வந்து ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல அவங்க சனி இருக்குது. ஸோ அப்படியும் போது நான் சொன்னல கேஷ் வரதுக்கான வழி இருக்குங்க. ஒரு ரெடி பண்ணி தருவார் காசை. ஆனால் அந்த வர காசை சேனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது இந்த ஃபேமிலி பிரச்சனையில் வரும். அந்த ஃபேமிலி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை வரும். அதை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். குறிப்பாக சொல்ல போனால் ஸ்கின் இஷ்யூஸ் வருங்க. ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வரும். சின்ன ஒரு அரிப்பு வருது, சின்ன இச்சஸ் இருக்கா, டாக்டர் போய் பாருங்க. அது பெருசாக முத்தம் விட்டுறாதீங்க. அதனால தான் சொன்னேன் ஹெல்த்தில் ஆரம்பத்திலே பாருங்கன்றீங்க. ஆமாம், ஹெல்த் விஷயம் தான் வந்து தான் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சனி இப்போ 3ஆம் இடத்துல இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். இருந்தாலும் வர காசு தங்கினாதான் சேவிங்ஸு. நம்ம வேலைக்கு போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் கோடியாக சம்பாதிக்கிறேன். சரி சார் எவ்வளோ சார் சேர்த்து வச்சுன்னு கேட்டால், இல்லை சார் வர காசுலாம் அப்படி செலவாயிடுது சார் அப்படின்னு போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி வேலைக்கு போய் பிரயோஜனம் இல்லையே. நீங்கள் வந்து அதை 10 ரூபா சேர்த்து வச்சா தான் பிரயோஜனம். சார் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் சார், இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், அதுதானே சார் நீங்கள் வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறதுனோட ஒரு விஷயமே. ஸோ அப்படின்னும் போது சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள், செலவு பண்ணாதீங்க. ஃபேமிலி மெம்பர் சொல்கிறத கேட்டு அனுசரித்து நடந்தீங்கனாலே இந்த மாதம் வந்து நல்ல மாதமாக அமையும் உங்களுக்கு. சரி, நல்லது.